இந்த மனப்பொருத்தம்ங்கிறத 3 நட்சத்திரத்துக்காரர்கள் தெளிவாக எடுத்துக்கணும். ஒன்று கார்த்திகை, அவனுக்கு மன வாழ்க்கை கிடைக்கிறதே அரிதாக இருக்கும். அந்த மன வாழ்க்கை கிடைச்சாலும் அவன் மனைவியோட தாம்பத்திய உறவு கொண்டு நல்லா வாழ்வதற்கு ஒரு இறையர்களும் ஒரு குருவர்களும் வேணும். இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. கார்த்திகை 1ஆம் பாதம், கார்த்திகை 2, 3, 4. அடுத்தது விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரத்துக்காரங்கிட்ட எப்போ ஒரு செயல் சொன்னீங்கன்னாலும் ஞாபகம் வச்சுருந்து நீங்கள் எப்போ சிரமமான நேரத்தில் இருக்கீங்களோ அவங்க அந்த நேரத்தில் அதை உங்களை சுட்டி காட்டி மனத்தை பெருத்து புழுங்க வச்சுருவாங்க, எழுதி வச்சுருவாங்க. அது விசாகம். ஏன் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அதை சொல்கிறேன்னா, சூரியன் உச்சம் அங்கிட்டு மேசத்தில் இருந்தாலும் சரி, இங்கிட்டு ரிஷபத்தில் இருந்தாலும் சரி, அவங்களுடைய கொள்கை அவங்களுடைய செயல்பாடை நம்ம புரிஞ்சுக்கணும். 1000 யானைகள் வந்தாலும் ஒரு கார்த்திகை நட்சத்திரத்து மேசராசி கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு முதலிரவு நடப்பது என்பது மிக கஷ்டம். அதுக்குத்தான் நாங்கள் அந்த போய் முருகனுக்கு பள்ளியறை தரிசனம் பாருங்கள், அதை பாருங்கள், இதை பாருங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் தான். அதுதான் கொடுக்க முடியும். விசாக நட்சத்திரம். இந்த இப்போ 27 நட்சத்திரத்தை பற்றி எல்லாரும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு தாலி கழுத்தில் போட முடியாது. அப்படி வச்சுக்கோங்க. 7 நாடு ஜென்மச்சனி, உங்கள் வீட்டில் அது நடக்குது இது நடக்குது, 6ல் கல்யாணம் முடிச்சிட்டீங்க, 8ல் கல்யாணம் முடிச்சிட்டீங்க, நீங்கள் இப்போ உங்களுக்கு கணவனுக்கு மரணமான நிலை வரப்போகுது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. உடனே தாலியை களைச்சி வச்சுட்டு வெறும் கயத்தை போட்டுக்குங்க, வெறும் லாக்கெட்டை போட்டுக்குங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பெண்ணினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது எதுக்காக வேண்டி சொல்கிறேன்னா, அந்த விசாக நட்சத்திரத்தில் எந்த பெண் தாலி போட முடியும்னு எழுதி வச்சுருக்கோ, எங்கள் ஆசாரம் எனக்கு என்ன சொல்லுவார்னா, விசாக நட்சத்திரத்தை அன்னைக்கு சுப நேரம் சுப லக்கணம் பார்த்து அவங்களுக்கு ஒரு நாளை குறித்து கொடுத்து முருகன் கோயிலில் போய் அவங்க தாலியை மட்டும் அவங்க கணவன் கையால் போட சொல்லுங்கள். திருப்பி உங்கள் தாலியை கலட்டுறதுக்கு இறைவனாலே முடியாது, எழுதி வச்சுக்கோ. படைத்த பகவானாலே முடியாது, எழுதிய பிரம்மாவால் முடியாது, எழுதி வச்சுக்கிங்க. பிரம்மா எழுதியிருந்தானா கூட அந்த எழுத்தை மாற்ற முடியாது. லக்கணம் மகர லக்கணமாக இருந்து 7லே குரு உச்சமாக இருந்து அந்த கிரகங்கள் பார்க்கும்போது அவள் தாலி அணிய முடியாமல் இருக்கும். தாலி அணிஞ்சாலே பிரச்சனை தான். அப்படி கிரகங்களுக்கே மாற்றி தீர்ப்பு கொடுக்கும்போது விசாக நட்சத்திரத்தை எடுத்து தான் கொடுப்போம். அப்போ ஏன் இந்த விசாக நட்சத்திரத்துக்காரங்க அப்படி இருக்காங்கங்கிறதுக்கு உதாரணம், விசாக நட்சத்திரத்துக்காரனுக்கு சாதகம் பார்க்கும்போது உங்கள் வீட்டில் செத்தவங்க தாலி இருக்கான்னு கேளுங்க, ஆமாம்பா. அதை மோதிரம் செஞ்சு போட்டியான்னு கேளுங்க, ஆமாம்பா. தாலி செயினில் செஞ்சு போட்டியான்னு கேளுங்க, ஆமாம்பா. இவன் பூரா பாருங்க, அங்கே மரணம் தப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். மரணம் தப்பான மரணம் கண்டிப்பாக நடக்கும். அதே பாருங்க, பகலில் கழுத்தில் தாலியை போட்டிருக்காங்க, நைட் ஆயிடுச்சுன்னா அந்த தங்க தேஞ்சு போகுமா, படுக்கும்போது பெட்டில் வீட்டில் இழுத்துரும் சொல்லி தாலியை கலட்டி வச்சுட்டு பொம்பளை பிள்ளைய உறங்கும். இதெல்லாம் எல்லா வீட்லேயும் நடக்கிறத நான் சொல்கிறேன், தப்பான கருத்துக்கள் சொல்லலை. ஆனால் அப்படி இரவில் தாலியை கழட்டி வச்சுட்டு போகிறவங்கள பொம்பளை பிள்ளைய வாழ்க்கை வியாபாரியாக இருந்தால் லாஸ் ஆயிடுவான். கண்டிப்பாக வியாபாரி லாஸ். எந்த கிரகமும் அந்த இடத்துல நிற்காது. நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன சேட்டு பேச மாட்டேங்க, நீ எங்கேருந்து வந்திருக்க, நான் சொல்லி எப்படி வந்திருக்க, எந்திரி பார்ப்போம். எந்த ஊர் சொல்லு கலசை? அவன் பிறந்த ஊர் இது. ராஜஸ்தான்லேருந்து என்னை பார்க்க வர்றான் கலசை பள்ளிகள் மூலமாக, பாலி. ஆனால் அவனுக்கு என்ன செஞ்சு கொடுத்தேன்? ஒரே ஒரு வீல் தான் செஞ்சு கொடுத்தேன். இன்றைக்கி சக்கரம் சுழன்றது அடின மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு காரணம் அந்த கேது. அந்த பாலியிலேருந்து ஒரு கலசை பழனிவேல் கூப்பிட்டு வந்து என்னை பார்க்குறாரு ராஜஸ்தான்லேருந்து. அப்போ அவங்க வீட்டில் அவங்க அப்பாவுனுடைய மனைவிமார் எத்தனை மனைவி இருந்துச்சு, அவங்க வீடு என்ன பொசிஷனில் இருந்துச்சு, அங்கே எப்படி கிணறு இருந்துச்சு, யார் யார் செத்தா எல்லாம் கேட்குறேன். அவர் மெய் மறந்துட்டார். மெய் ஒரே ஒரு மரத்தில் ஒரு வீல் செஞ்சு கொடுத்தேன். கேது என்பவன் சக்கரம். இப்போ அவருக்கு ஒரு சின்ன மரத்தை இது போட்டு ஒரு வீல் செஞ்சு கொடுத்தேன். அதை வச்சு பூஜை பண்ணுறாரு. இன்னைக்கு தாம்பரத்தில் இடத்து பிரச்சனை முடிஞ்சு அவங்க வேலை முடிஞ்சு இன்னைக்கு அவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்கன்னா அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் அவனே செய்ய ரெடியாக இருக்கான். நான் சொல்லுவேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஊர் கூடி தேர் இழுத்தால் நல்லா இருக்கும், கிரகமும் சரிதான். ஆனால் அந்த கிரகத்தை வழிபாடு முறைகள் அதான் சொல்கிறேன். ஒரு பொம்பளை பிள்ளை
ராத்திரி அணிஞ்ச தாலியை கலட்டி வச்சுட்டு உறங்கி எந்திரிச்சான்னா அது எவ்வளோ பெரிய குடும்பமாக இருந்தாலும் ஐபி கொடுத்துட்டு போயிடும். கணவன் அரசாங்க வேலை பார்த்தான்னா கண்டிப்பாக அவனுக்கு சஸ்பெண்டு, டிரான்ஸ்ஃபரு, 2 பேரும் ஒன்றால் வாழ முடியாத பிரச்சனை. அதுக்கு அடுத்த பிரச்சனை என்னன்னு கேட்டால், அதுக்கு அடுத்த பிரச்சனை என்ன? அதான் கொடூரமான பிரச்சனை. அந்த குடும்பத்தில் ஆண் மகன், ஆம்பளை பிள்ளையா பிறந்த பிள்ளைகள் கண்டிப்பாக படிக்க முடியாமல் போயிடுது, தொழிலை விட்டு ஊரை விட்டு ஓடுது. அதுக்கு அடுத்த பிரச்சனை, பெண் பிள்ளைகளை கட்டி கொடுத்து அந்த பெண் பிள்ளைகள் கணவனால் கைவிடப்பட்டு, ஏன்னா இவா கட்டின கணவனுடைய தாலியே இவா கழுத்துலேருந்து கலட்டி வச்சிட்றா. அப்போ அந்த கணவனால் கைவிடப்பட்டு அவர்கள் குடும்பம் அறுதியிட்டு கஷ்டப்படுகிறது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா எல்லாருக்கும்? ஒரு தாலி கட்டின தாலியை கலட்டி வச்சுட்டு காலையில் எடுத்து போட்டால் அது என்ன கடையில் அழகு பொருளுக்கு வச்சுருக்கதா? தூக்கி தொங்க விடுறாங்க, திருப்பி கொண்டாந்து மாட்டிக்கிறாங்க. அது விற்பனைக்கு உரியது அல்ல. அது இறைவனின் திருநாமமும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு வார்த்தையும். யானைக்கு ஒரு கயிறு போட்டிருப்பாங்க, அது சத்திய கயிறுன்னு பேர். அது வேற ஒன்றுக்கு இல்லை, அது நம்மளை யாரும் எண்ணம் செய்யக்கூடாதுங்கிறக்காண்டி முன்னாடி வைப்பாங்க. அந்த யானையாக தாண்டணும். யானை அது எந்த காலை எடுத்து வைக்குதுன்னு பார்ப்பாங்க. வலது காலை எடுத்து வைக்குதா, இடது காலை எடுத்து வைக்குதா? அந்த யானையாக அந்த கயிறை தாண்டி அந்த யானைக்கு அந்த கயிறை கழுத்தில் போட்டாச்சுன்னா அந்த பாகனுடைய சொல்லை அது கேட்கும். களிர் ஆண் யானை. நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ எல்லா மனிதனுக்கும் ஒரு கிரகங்களை கட்டுப்படுவதற்கு ஒரு பாதை இருக்கிறது. அந்த பாதை சரியாக இருந்தால் பயணம் சரியாக இருக்கும். இந்த மகாசாரதா கல்பவதானத்தை தம்பியினுடைய அப்பா செஞ்சு கொடுத்தார். 25 ஆண்டுக்கு முன்னாடி மகாசாரதா கல்பவதானம் நாங்கள் போட போகிறோம்னு தெரிஞ்சோடனே ஏகப்பட்ட பிரச்சனை. கூட்டா வச்சு எப்படி செய்யலாம்? தனித்தனியாக தானே கொடுக்கணும். அப்போ தான் அவர் ஒரு நோட்டீஸ் எழுதி கொடுத்தார். மாப்பிள்ளை இந்த நோட்டீஸை போடுறா. சிவபெருமான் சிரசில் இருந்த கங்கை அங்கே விழவில்லை, ராமேஸ்வரத்தில் விழுந்துச்சு. எழுதி வச்சுக்கிங்க. அங்கே லட்சம் லிங்கம் என்றால் இங்கே கீழே கோடி லிங்கம் இருக்கிறது. கோடி லிங்கம், இது கோடி லிங்க தரிசனம், அது லட்சலிங்க தரிசனம். அவர் தான் சொன்னார், சிவபெருமான் சிரசில் இருந்து கங்கை வெளியே வந்தவுடன் விழுந்த இடம் ராமநாத சாமியினுடைய மேலே. அப்பே அதுக்கு கணிச்சிருக்கான் இறைவன். எந்த யுகங்களுக்கு முன்னால் நடந்தது. இன்றைக்கும் சொல்கிறேன், இன்றைக்கி ரத சப்தமியாக இருக்குது, நல்ல நேரங்கள் இருக்குது, நல்ல காலங்கள் இருக்குது, நல்ல கருத்துக்களை கேட்டிருக்கீங்க. அது உண்டி உளுத்தோர் உயிர் உளுத்தோர். எல்லாரும் கோமத்தை முடிச்சுட்டு பிதிருக்கு சாப்பாடு போடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி சொல்லலை. நீ சாப்பிட்டு வா, வந்த பிறகு வைப்போம்னா நல்லாயிருக்கும். ஏன்னு சொன்னால் எல்லா ஸ்டேட்டுக்காரனும் சாப்பிட்ருக்கான். இப்போ ஒரு 500-600 பேர் தட்டில் வாங்கிட்டு போய் சாப்பிட்டவங்க அத்தனையும் எல்லா ஸ்டேட்டுக்காரங்களும். உங்களால் இவ்வளோ பேரை ஒரு இடத்துல கூட்ட முடியுமா? 1000 தலை கண்டால் அன்று செய்த பாவம் அன்றே தீரும் என்று சொன்னது போல் இன்றைக்கி போட்ட பொம்பளை பிள்ளைகளை பாருங்கள், பூரா லட்சுமி, விஜயலட்சுமி, லட்சுமி, மகாலட்சுமி. அங்கே நின்று அன்னதானம் பண்ண பிள்ளைய அவங்கள்ட்ட போய் துட்டு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, நம்ம கொடுத்த சோறை கொடுத்துருவாங்க. நான் சொல்கிறேன் ரைட்டாக தப்பா? அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மகாசாரத கல்பவதானம் அன்று இளமையில் தவ்வி ஓடி செய்த நான் இன்று ஒருவருடைய கையை பிடித்து படியில் தவழும் நிலையில் செய்து கொண்டிருக்கின்றேன். அதுக்கு காரணம் என்ன? என்னுடைய வாழ்க்கை 18 வயசுலேருந்து இன்னைக்கு 64 வயது, கிட்டத்தட்ட 46 ஆண்டு அந்த தொண்டை செஞ்சாச்சு. தர்மம் என்பது வருஷத்துக்கு 1 லட்சம் பேருக்கு சோறு போடுறேன், தினமும் 100 பேருக்கு போடுறேன், ஒரு உயிரை காப்பாற்றி கொடுக்குறேன். இதுதான் என்னால் முடிந்த லட்சியம். என்னுடைய வாழ்க்கையின் என்னுடைய மிச்சம் இந்த நாம வேஷ்டியும் இந்த உயிரும் ஒரு திருவோடும் தான். எழுதி வச்சுக்கோ. இதை தவிர எதையும் நம்ம நம்பக்கூடாது. நமக்கு ஒரு குரு இருக்கின்றார், அவன் கோபாலாசான். இரு மகான் இருக்கின்றான், சாது சிதம்பரசாமி, பகவான் ராஜகோபால் சாமி ராம்நாடு, அதுலேயும் வந்திருக்காங்க. 3வது நம்மளுடைய ஆத்மாத்மா சொல்கிறேன், இவங்க அப்பா சீனிவாச சர்மா. அவர் படத்தை வச்சு இன்னைக்கு வரையும் பூஜை பண்ணுற ஒரே மனிதன் நான் தான். அவரை போய் கும்பிடாமல் உள்ள வேலை பார்க்க மாட்டேன். அவருக்கு தீபம் எரியுது, அவர் படத்தை வச்சு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன். நான் என்ன இனமாக இருந்தாலும் மாமான்னு கூப்பிடுவேன், அவர் மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவார். அப்படி யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. மாப்பிள்ளைங்க வாயா அப்படின்பா. தம்பி அந்நேரம் சின்ன பையங்க. நாங்கள் கல்யாணம் முடிச்சு வச்சு இன்றைக்கி அவர் பிள்ளை +2 படித்து காலேஜுக்கு போகுது. பாப்பா நல்லா இருக்காடான்னு அவங்க மனைவியை கேட்டால் கையெடுத்து கும்பிடுவேன். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே மாதிரி
அடுத்து கொடுமுடியில் சனிப்பெயர்ச்சி 6ஆம் தேதி மார்ச் மாதம் நடக்க போகுது. அங்கேயும் சனி பகவானுக்கு ஹோமம் பண்ண போகிறோம். அங்கே பணத்தை கொடுக்க போகிறோம். இங்கே பிதுரை கும்பிட்டாச்சு. அங்கே சொர்ண பைரவர், ஆகர்ஷண பைரவரில் சொர்ண பைரவர்னு ஒரு பைரவரை கொடுக்க போகிறோம். அந்த யந்திரம் ஃப்ரீயாக கொடுப்பேன், நீ வந்து கலந்துக்கோ. இதே மாதிரி சாப்பிடு. அங்கனே அன்னதானம் போடுவோம். அங்கே வன்னி மரத்துக்கு கீழே சனி பகவான் இருக்கார், அங்கே பைரவர் இருக்கார். ஆற்றுல குளிங்க. நாம் செய்த பாவம், பெண்ணுக்கு செய்த பாவம் ஆற்றிலே குளித்தால் தான் போகும். நாம் எத்தனை தவறான உறவுகள் செய்திருந்தாலும் வெளியே தெரியாதவரை யோக்கியன், வெளியே தெரிந்தால் அயோக்கியன். எத்தனை பேர் மனசுக்குள்ளே எத்தனை குற்றங்கள் உறுத்திக்கிட்டு இருந்தாலும் அத்தனை குற்றத்துக்கு உன் மனதுக்குள்ளே சமாதி கட்டு. அடுத்தவரை நம்பி ஒரு வார்த்தையை நீ செப்பு செய்தேன் என்று சொன்னாயானால் வாழ்க்கையில் சீரழிய போகின்றாய் என்று அர்த்தம். இதான் உண்மை, சத்தியம். எழுதி வச்சுங்க. எந்த ஒரு உண்மையோ முதல்ல போய் பேசுவான். பொண்டாட்டிகிட்ட போய் ஒரு சின்ன தப்பான விஷயத்தை சொல்லும்போது நீ அப்படித்தானே ஜாகந்தண்டி சொல்லுவா. பொண்டாட்டி புருஷன்ட்ட சொன்னால் அது அதை விட கேவலம். இதெல்லாம் நடக்காமல் எந்த மனுஷனும் இல்லை. இடமும் காலமும் சந்தர்ப்பமும் கிடைத்தால் மனிதன் தப்பு செய்வான். ஆனால் அது வெளியே தெரியாதவரை யோக்கியன், வெளியே தெரிந்தால் அயோக்கியன். நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நாம் சுத்தமாவதற்குத்தான் இது. நாம் செய்த பாவம் கடலிலே கலந்து விட்டது. நாம் அடுத்து செய்யக்கூடிய கர்மாக்கள் கொடுமுடியிலே வைத்து உங்களுக்கு உடனே சர்க்கிள் அனுப்புகிறோம். எங்களால் முடிஞ்ச அளவு பெரிய தொகையெல்லாம் எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நார்மலான பீஸ் 2001 ரூபாய் பணத்தோட யந்திரம் ஃப்ரீ, சாப்பாடு, இதை மாதிரி எங்களை முடிஞ்ச தங்கக்கூடியது ஹோமம் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு இன்றைக்கே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நாங்கள் வெகு குறைந்த நாட்கள் இருக்குது, நாங்கள் வேலையை பார்க்குறோம். மீண்டும் சந்திக்கும் போது எனக்கு தெரிந்து இதை ஆண்டுக்கு ஒரு முறை செய்வது நல்லது என்று நினைக்கின்றேன். என் பையன் கையில் ஒப்படைச்சிட்டேன். என் மனசுக்குள்ளே ஒரு கட்டம் எனக்கே தெரியும், என்ன நடக்க போகுதுங்கிறது நல்லாவே தெரிந்தவன். இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ பாவம் செஞ்சிருந்தாலும் அப்போதே ராமநாத சாமிகிட்ட போய் சேர்ந்துருச்சு, பர்வதி மத்திய அம்மன்ட்ட போய் சேர்ந்துருச்சு. இவங்க அப்பா சொன்ன மாதிரி அங்கே பிரதிஷ்டப்பட்டு பண்ணியிருக்க மனோன்மணி எந்திரத்துக்குள்ளே உங்கள் பாவ கர்மாக்கள்லாம் போயிடுச்சு. உங்கள் முன்னோரெலாம் சாந்தி அடைஞ்சிட்டான். இனிமேல் நடக்க போகிறதெல்லாம் பகவான் கிருஷ்ணது போல், அர்ச்சனை சொன்னது போல், நான் எல்லாத்தையும் கொன்று விட்டேன், நீ தள்ளி விட்டே போய்கின்றாய் அர்ச்சனா என்று சொன்னான். அவன் சொன்னான், நான் தான் கொண்டான்னா. யாரும் கொள்ளலை, எல்லாமே நான் செஞ்சிட்டேன், நீ தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருந்தான். நான் சொல்லுவேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது மாதிரி எந்த மன வருத்தங்கள் இருந்தாலும் அதை மறந்து விட்டு ஆண்கள் தங்களுடைய சட்டையை கழட்டிட்டு இப்போ எல்லாத்தையும் கொடுப்பாங்க. இங்கே நான் எழுதின புத்தகம், ஆதர் பண்ண புஸ்தகம் இருக்குது. அது போக பண வரவுக்குரிய எந்திரம் ஒன்று அங்கே வச்சுருக்காங்க விற்பனைக்கு. பணம் இல்லை, கடன் பட்டிருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன்னா 1000 ரூபா தான், கட்டி வாங்கிட்டு போய் பொழைச்சிக்கோ. அதே மாதிரி தீப எண்ணெய், கடன் சொல்கிறீங்க, அந்த தீப எண்ணெயை கொண்டு போய் உங்களால் முடிஞ்ச அளவு ஏற்றுங்க. கடன்லேருந்து ரிலீஃப் கிடைக்கும். கோர்ட் கேஸ் நடக்கிறவங்கள இந்த 30 நாளைக்குள்ள கோர்ட் கேஸை ஜெயிப்பீங்க. அதை பார்த்துங்க. செவ்வாய் உச்சமாக இருக்கான். கோர்ட் கேஸாக இருக்கட்டுமியா, எதிரியாக இருக்கட்டுமியா, தூக்கி அமுக்குவோமியா. ஒரு ரவுண்டு இப்போ சொல்கிறேன், ஒரு ரவுண்டு 48 ஊர்களுக்கு வரப்போகிறேன். நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே 48 ஊரில் இதை நடத்த போகிறேன். சரியா? மகாசாரதா கல்பவதான இங்கே அங்கங்கே மீட்டிங்ஸ். என்னுடைய பணி ஒரு 7 வருஷமாக நிப்பாட்டியிருந்தேன். மனசில் உங்களை யாரையுமே பார்க்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதுக்கு காரணம்னா, ஒன்று நடந்தால் சந்தோஷப்படணும். சாமி இதில் 10ல் 8 நடந்துருச்சு, 2 நடக்கலைன்னு சொல்லியே, இதில் நம்ம என்ன பங்களிப்பு பண்ணியிருக்கோம், இறைவன் இவ்வளோ செஞ்சுருக்காங்கிற திருப்தி அடையுங்கள் என்பதே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாம் நடக்காது, ஒன்று நடக்கும். அது எதுக்காண்டி சொல்லணும்னா, பெருந்தலைவர் காமராஜர் ஊரில் பிறந்தவன், அது என்னுடைய சொந்த பூமி. இன்றைக்கி நான் ஜோதிட கலைக்காண்டி என்னென்னமோ செஞ்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், படிக்கிறதுக்கு பை கொடுத்தார் காமராஜர், பள்ளிக்கு வரவில்லை மாணவ மாணவியர்கள். யோசிச்சு பார்த்தார், ஏண்டா வரல, நம்ம பள்ளியிடத்துக்கு புஸ்தகம் தாரோம், சட்டை தாரோம், இலவசம். அப்போ தான் அவர் நினைச்சார், முதுகில் பை இருக்கிறது, முன்னால் இறைப்பை என்று ஒன்று இருக்கிறதுக்கு, அதற்கு உணவளித்தால் வந்து விடுவோமே என்று சிந்தித்த பின்பு தான் இவ்வளவு கல்வி. உண்மையா பொய்யா? இறைப்பை என்னும் ஒன்று இருக்கிறது, அதுக்கு உணவளித்தோமானால் நிச்சயமாக வருவார்கள் என்று நினைத்துத்தான் படிக்க வைத்தார். அதுவே நான் பிறந்த புண்ணிய பூமி பெருந்தலைவர் காமராஜருடைய லட்சியம். நான் அந்த குலத்தில் பிறந்தாலும் எங்கள் ஊரில் என்னை போய் கேட்டிங்கன்னா பாதி பேர் தெரியாதும்மா.
ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சது தராசு, ஒன்று துலாம் ராசிக்காரன் தராசு இருக்கணும். இப்போ எங்கே இருக்குது? ஒன்று நீதியரசர் கைகளிலே தராசு இருக்குது, அது உண்மைதான். இன்னொன்று எங்கள் சமுதாயம் தராசு படி பிடிச்சின்னு இருக்கிறது. எங்கிட்ட எப்படியா நீதி இருக்கும்? நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? எங்கிட்ட எங்கள் ஊரில் போய் நீ சாமி கும்பிடுன்னு சொல்லுங்க, கும்பிடுவான், எல்லாத்தையும் செய்வாங்க. ஆனால் ஐயா ஒரு சின்ன தர்மம் அப்படின்ட்டு போனீங்கன்னா கதவை பூட்டிடுவாங்க, லாக்குடு, டோர் லாக்குடு, க்ளோஸ்டு, இந்த போர்டு தான் இருக்கும். ஆனால் அப்படி இல்லை, நீங்கள் எல்லாரும் வள்ளல்கள். இதை ஏன் சொல்லி முடிக்கிறேன்னா, கடையேழு வள்ளல்கள் மாதிரி நீங்கள் மகாசாரதா கல்பவிதானம் சொன்னோன்னே ஒரு 80 ஃபேமிலி ஒழுக்கமாக பணம் அனுப்புனீங்க பார்த்தீங்களா? நான் சொல்கிறது ரைட்டாக தப்பாங்க? எல்லோரும் யோசிங்க. நாங்கள் கேட்டோன்னே எவ்வளோ சந்தோஷமாக அனுப்புனீங்க. அதுதான் நீங்கள் செய்த புண்ணியம். இந்த பாவக்கர்மாக்கள் உங்களை தொடாது. இந்த எல்லாம் அந்த தர்ம தேவதை ஏற்றுக்கொண்டு இந்த ஹோமத்தை இப்பொழுது தொடங்க போகின்றோம். பணம் கட்டினவங்க அங்கே போய் அவங்களோட சொல்லிவிட்டு அப்படியே வரிசையாக வாங்கிட்டு கணவன் மனைவி மட்டும் உட்காருங்க. இல்லை வேற ஒருத்தர் வந்தால் ரெண்டு பேர் மட்டும் உட்காருங்க. சண்டை இருக்கக்கூடாது, சச்சரவு இருக்கக்கூடாது. மீதி ஆளுங்க ரிலீஸ் ஆகி வெளியே போயிடணும். நம்ம பூஜைக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாது. ஐயா பூஜை பண்ணுவார், நான் பக்கத்துலேருந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பான். ஒரு மணி நேரம் இறை தியானம் வழிபாடு. திருப்பி வந்து இந்த பாம்பை கொண்டு போய் உண்டியில் போட்டுரு. இன்னொரு 2 சர்ப்பங்கள் கொடுப்பேன். இதுவரை அந்த காரியத்தை செய்யலை. இந்த வட்டம் எதுக்கு கொடுக்கணும்னா, உங்கள் பிறந்த இடத்தில் உள்ள பெருமாள் உங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். அந்த 2 பாம்பு கடைசியாக பூஜை நடக்கும். அனாதி 2023 2026 வரை இந்த உலகத்தில் இருந்த அத்தனை அனாதைகளுக்கும் நாம் எல்லாம் பிண்டம் போடுறோம், அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறோம். இது நம்ம குடும்பத்தை காப்பாற்றும். அதை அந்த சர்ப்பம் தான் வாங்க முடியும். அந்த சர்ப்பத்தில் பண்ணித்தாரேன். உங்கள் குடும்பத்தாரோடு போய் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள், கிருஷ்ணன், ராமர் எந்த அவதாரத்தில் இருந்தாலும் அந்த உண்டியலில் சேர்த்துருங்க. உங்கள் குடும்பத்தில் 21 தலைமுறைகள் பாவம் போகும். இந்த 2 சர்ப்பத்தை கொண்டு போய் ராமநாதசாமிகிட்ட சேர்த்துருங்க. அந்த 2 சர்ப்பத்தை கொண்டு போய் பெருமாள் கோயிலில் சேர்த்துருங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? நிச்சயமாக சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு வேதமும் சாஸ்திரமும் தெரிந்தவர்கள் செய்வது அரிது. இன்று இறைவனால் படைக்கப்பட்ட நாள். 1 மணி நேரம் நல்லா உட்காந்து செஞ்சுட்டு நீங்கள் எங்கேயும் ஓடாதீங்க. நல்லா போங்க, கடலில் குளிங்க, சர்ப்பத்தை உண்டியில் போடுங்க, சாமி கும்பிட்டுவாங்க. உங்களுக்காக வேண்டி 4:30 மணி வரை இங்கே வெயிட் பண்ணுறேன். போதுமா? நீ என் கையால் வாங்கிட்டு போகணும். அது சத்தியமாக நிலைக்கணும். நான் பிறந்தது ஆயில்ய நட்சத்திரம், ஆதிசேஷனுடைய நட்சத்திரம். தர்மம் செய்வதற்கும் தர்மம் கொடுப்பதற்கும் வாங்குவதற்கும் எல்லாத்துக்கும் தகுந்தவனாக வாழ்கிறேன். அதுவும் குடும்பத்தோடு வாழ்கிறேன். என் மனைவி, என் பையன் வந்து பேசினார். அடுத்த பொறுப்பு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், கணேசன்ட்ட. இன்னொரு பையன் தொழில் பார்க்குறான். இன்னொரு அஸ்ட்ராலஜி காலேஜ் கட்ட போகிறேன். நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? எதுக்கு சொல்கிறேன்னா, நான் ஏதோ சாமி தான் தொழிலாக வச்சுருக்காருன்னு நினைக்காத. எனக்கு 11 தொழில்கள் இருக்குது. ஆயில் மில்லு, பருப்பு மில்லு, பட்டாசு, எல்லாமே தொழில் இருக்குது. கோயில் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இதை நான் தர்ம தொண்டாக செய்கிறேன். எனக்கு சுதர்சன் அஸ்ட்ராலஜி லேர்னிங் சென்டர் ஃபவுண்டர் அண்ட் சேர்மன். அப்போ எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கேன்னு பார்த்துக்கோ. ஆனால் நான் எப்படி வேலை செய்கிறேன்னு பார்த்துக்கோ. இதை மட்டும் செய்யுங்க, நன்மையே தரும். அம்மா, கோயில் கட்டினாலும் கும்பாபிஷேகம் பண்ணாலும் சாமி நம்ம கூட வராது. நீ என்ன தான் சோறு போட்டாலும் எதிர்காலத்தை நினைக்கும் தெய்வம். என்ன நினைக்கும்? எதிர்காலத்தில் நமக்கு சோறு இல்லாமல் போயிட்டா இவங்க எதுக்கு இந்த வேலையை செஞ்சாங்க நம்மளை பிடிச்சிக்கணும். உண்மையா பொய்யா? இவங்க கோயில் கட்டியிருக்காங்க, கஷ்டம் வந்துருச்சு, என்னை பார்க்க வராங்க, அம்மா அங்கே வாத்தாயின்னா வந்துட்டான். நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது எதுக்கு சொல்கிறேன்னா, இவங்களோடு அது முடிஞ்சு போகக்கூடாது. அப்போ இன்னொரு ஆளை நம்ம நியமித்து அதில் ஒரு தெய்வத்துக்கு ஒரு கை சோறாது போடணுங்கிறது என்னுடைய கொள்கை. மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன். நீங்கள் உங்கள் ஊர்லேயும் போய் அந்த 2 சர்ப்பங்களை பெருமாள் கோயில் திருப்பி ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது. அடுத்து நாம் சந்திப்பு எங்கே சந்திக்க போகிறோம்? கொடுமுடி. கொடுமுடி, புரிஞ்சுக்கோ நான் சொல்கிற வார்த்தை. அது நிச்சயமாக நடக்கும், நடக்கும், நடக்கும். இப்பொழுது ஹோமத்துக்கு வேலைகளை ஆரம்பிக்கலாங்கிற நன்றியுடன் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை பார்க்க சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் சேனலை லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும்.